சமீபத்தில் பெரும் பேசுபொருளானது இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம். அதனை தமிழக அரசு கையாண்ட விதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் போதுமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை வேறு, அரசாங்கம் இப்போது அறிவித்திருக்கிற திட்டங்கள் என்பது வேறு. அவங்களுடைய பிரதானமான கோரிக்கை என்பது தனியார் மயம் கூடாது, தாங்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், ஊதியம் என்பது எந்த விதத்திலும் குறைக்கப்படக்கூடாது என்பதுதான் தூய்மை பணியாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. நான் சொன்ன இந்த விஷயங்கள் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அறிவிப்பில் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, கையாண்ட விதம் என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏறத்தாழ 13 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் இரவு பகலாக நடைபெற்றது. கடைசியில் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு என்கிற பெயரில் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அதற்கு முன்பாகவே தொடுக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பு சொல்லாத உயர்நீதிமன்றம் நடைபாதையில் நடப்பதற்கு இடையூறாக இருக்கிறது என்று ஒரு நபர் தனிநபர் போட்ட ஒரு வழக்கின் மீது உடனடியாக தீர்ப்பளித்தது என்பதெல்லாம் ஏற்கக்கூடிய விஷயமே கிடையாது. மாநகராட்சி ஊழியர்கள் மாநகராட்சி முன்னாடி போராடாமல் வேறு எங்கே போய் போராடுவாங்க? நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் போராடுகிற போது உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே தான் போராடுகிறார்கள். அல்லது மருத்துவர்கள் போராடினால் அவர்கள் மருத்துவமனைக்குள்ளே தான் போராடுகிறார்கள். தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய மாமன்றத்தின் முன்னால் போராடாமல் வேறு எங்கே போய் போராடுவார்கள்? ஆகவே நீதிமன்றம் நடந்து கொண்டதும் ஏற்கத்தக்கதல்ல. மாநில அரசாங்கம் கையாண்ட விதமும் சரியல்ல. இயல்பாக அவர்களை பேசி ஏற்கனவே இருந்த பணியில் தொடருவது என்பதுதான். அவர்கள் ஒன்றும் பதவி உயர்வு கேட்கவில்லை, கூடுதல் ஊதிய உயர்வு கேட்கவில்லை. ஆகவே அது அரசாங்கம் அதை கையாண்ட விதம் என்பது பொருத்தமில்லை. அதுவும் காவல்துறையை வைத்து நள்ளிரவில் பெண்களை உட்பட ஒரு வலுக்கட்டாயமாக கைது என்கிற பெயரில் அப்புறப்படுத்தியது என்பதெல்லாம் ஏற்கத்தக்கதல்ல. அதே மாதிரி இப்போ அறிவிச்சிருக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலை உணவு, அவர்களுக்கு வீடு கட்டி தருவது, அவருடைய குழந்தைகளுடைய உயர்கல்விக்கு உதவி போன்ற விஷயங்கள்லாம் வரவேற்கத்தக்கது. அதில் எல்லாம் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அவர்களுடைய பிரதானமான கோரிக்கை அரசின் சார்பில் இன்னும் கண்டுகொள்ளப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.